போகிற இடத்துல எல்லாத்தையும் வரலாறு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சுக்குவாங்க. இந்த திருப்பு வேலையை தான் அவங்க திருப்பி 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 எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சிட்டாங்க இந்த யூதர்கள். மருதம்ன்ற வார்த்தை தான் மதுரைன்னு மருவி போச்சு. என்றால் விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் பச்சையாக இருக்கிறதுனால பச்சையம்மான்னு மீனாட்சியை வழிபட்டாங்க. இந்த மீனாட்சி தான் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் தான் முதல் விவசாயினால பாண்டியர்கள் மீனாட்சியை வணங்கி வழிபட்டாங்க. ஆற்றின் கழிமுகத்தில் மீன் பிடிச்சதுனால மீனின் பேரால் மீனாட்சி அப்படின்னு பச்சையம்மாவாகவும் மீனாட்சியாகவும் வழிபட்டாங்க. அதுதான் மதுரையில் இப்போது இருக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறது இந்த மீனாட்சின்ற தெய்வம் தான். இந்த ரெண்டு நிலமும் சேர்ந்ததை தான் கிருஷ்ணர் வந்து துவாபர யுகம்னு சொல்லி நம் கடவுளர்கள் எல்லாருமே மனிதனாக பிறந்து நிர்வாணம் அடைஞ்சவங்க. அதில் முதல் சித்தன் நம்ம சிவன் தான். சிவன் சித்தன் தான் ஆதி கடவுள். இந்த மீனாட்சியை தான் சிவனின் மனைவி துணைவி அப்படின்லாம் சொல்லி இந்த யூதர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பொய்யா கோபால், விவேக் சொல்லுவார்ல, அது பொய்யா கோபால், அப்படிதான் எல்லாமே பொய்யா சொல்லி வச்சிருக்கிறாங்க. நிர்வாணம் அடைஞ்ச சிவனை ஒரு நட்சத்திர கூட்டத்தோட நினைவுபடுத்தி திருவாதிரைன்னு முதல் நட்சத்திரத்தோட நினைவுபடுத்தி நம்ம இந்த பெரும் சித்தனாருக்கு 2 வேட்டைக்கார உருவத்தையும் அகிலாண்ட பரிமாணத்தையும் அவருக்கு அடையாளமாக வச்சாங்க. இந்த இருமைத்தன்மையை தான் சிவனுக்கு ஓரியோன் திருவாதிரை அப்படின்ற ஒரு பேரில் நம்ம அடையாளப்படுத்தி சிவனை நினைவுபடுத்திக்கிறோம். கோள்கள் இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கிறதுனால அந்த பரிமாணத்தை தான் சிவனோட நடனமாக நம்மளுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. சிவனோட நடனம் குறிப்பிடுறதே இந்த கோள்களின் சுழற்சி தான். தீயின் ஒளியோடும் பெரும் சத்தத்தோடையும் இந்த சூப்பர் நோவா வெடிச்சுது. அதுதான் இடது கையிலையும் வலது கையிலையும் தீயும் உடுக்கையும் இருக்கிறதுக்கு அதுதான் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறி எல்லா கோள்களும் உருவானது. அவரோட தலைமுடி விரிஞ்சு காணப்படுது. அது கூட பார்த்தோன்னா அதுதான் பால்வெளி, மில்கி வே. அந்த மில்கி வேயை தான் ஆகாய கங்கைன்னு சொல்கிறோம். பால்வெளி வந்து ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது. அந்த ஆறை குறிக்கிறதுக்காக தான் ஆகாய கங்கைன்னு. திரிகோணமலையிலேருந்து நேர்கோட்டில் போனால் இமயமலை. குமரிக்கண்டம் அழிஞ்சதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸோட அசைவுகளால் அங்கே போயிட்டதுனால இமயமலைக்கு போனதுனால சிவனை நம்ம அங்கே பார்க்குறோம். இது வந்து சயின்ஸு. யூதர்களின் கதை என்ன தெரியுமா? பகீரதன்னு ஒரு அரசன் இருந்தாராம். அவர் பயங்கர தவம் பண்ணாராம். அவர் தவம் பண்ணி ஆகாய கங்கையை கீழே கொண்டு வரணும்னு சொன்னாராம். அந்த ஆகாய கங்கை வர அவ்வளோ வேகத்தில் ஃபோர்ஸில் வரும்போது பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு சிவன் வந்து தலையில் தாங்கிக்கிட்டாராம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதையை சொல்லி பொய்யா கோபால் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. நம்ம பாண்டியனையா எப்பவும் சொல்லுவாங்க, சாராயம் குடிச்சிட்டு கூட ஒருத்தரால் இப்படி எழுதவே முடியாது அப்படின்னு.